நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாரீக்கு வந்து குஞ்சம் எப்படி கட்டலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். கடையில் வாங்குகிற சாரியில் வந்து ஆல்ரெடி வந்து குஞ்சம் வச்சு தருவாங்க. சப்போஸ் வந்து நமக்கு வந்து சாரியில் வந்து குஞ்சம் வைக்கலை அப்படின்னா வந்து நம்ம வந்து அதை மடித்து தைக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக வந்து குஞ்சம் வச்சா வந்து சாரீ வந்து பார்க்க இன்னும் வந்து நல்ல லுக்காக இருக்கும். அதனால் வந்து இப்போ நான் வந்து இதில் இந்த சாரியில் வந்து குஞ்சம் வைக்க போகிறேன். இது வந்து சாரியோடைய முந்தானை பகுதி. இதில் தான் வந்து இப்போ குஞ்சம் வைக்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு ஊசி எடுத்துக்கணும். ஊசி எடுத்து நம்ம வந்து இந்த நூலை ஃபுல்லும் பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குஞ்சம் வைக்கலாம். இதே மாதிரி வந்து ஊசியை வச்சு அந்த ஒரே லைனாக இருக்கக்கூடிய அந்த நூலை ஃபுல்லும் பிரித்து எடுக்கலாம். மேலேருந்து கீழே வரக்கூடிய அந்த நூலை வந்து நம்ம பிரிக்கக்கூடாது. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் நம்ம நூல் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த நூலை தான் நம்ம வந்து பிரித்து எடுக்கணும். இதே மாதிரி வந்து ஒவ்வொரு லைன் பை லைனாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஊசியை வச்சு ஒவ்வொரு லைனாக அப்படியே பிரித்து எடுத்தால் நூல் ஃபுல்லும் வந்துடும் அழகா. நமக்கு வந்து ஒரு 5 இன்ச் 6 இன்ச் வரைக்கும் வந்து நம்ம இந்த நூலை ஃபுல்லும் பிரிச்சுக்கலாம். குஞ்சம் வைக்காமல் மடித்து கூட தைக்கலாம். ஆனால் மடித்து தைக்கிறது அந்த அளவுக்கு வந்து லுக்காக இருக்காது. நான் வந்து கொஞ்சம் பிரித்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி இருக்கும். இதே மாதிரி லைன் பை லைனாக எல்லா நூலையும் பிரிச்சுக்கலாம் 5 இன்ச் வரைக்கும். இந்த அளவுக்கு பிரிக்கணும். ஓகே, நான் வந்து இப்போ பிரிச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தரையில் வச்சு குஞ்சம் கட்ட முடியாது. தரையில் கட்டினா அந்த அளவுக்கு வந்து பார்க்க லுக்காக இருக்காது. உங்கள் வீட்டில் வந்து பெரிய டேபிள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டேபிளில் வந்து நல்லா வந்து சாரியை விரித்து வச்சுக்கிட்டு இந்த பகுதியை வந்து அது மேலே போட்டுக்கிட்டு அது வந்து கீழே தொங்குற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதில் குஞ்சம் கட்டலாம். இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து ஏதாவது கொடி இருக்கும் இல்லையா, கயர் கட்டியிருப்பீங்க இல்லையா, அந்த கயரில் வந்து இந்த சாரியை வந்து அப்படியே தூக்கி போட்டுட்டு இந்த பகுதி மட்டும் கீழே தொங்குற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கொடியில் போட்டு 2 சைடும் மேலே வந்து கிளிப்பு மாட்டியிருக்கேன். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு நீளமாக இதே மாதிரி தொங்குற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து எப்படி குஞ்சம் கட்டலான்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா அப்படி பிடிச்சிக்கிட்டு நார்மலாக வந்து நம்ம முடிச்சு எப்படி போடுவோமோ அதே மாதிரி இப்படி எடுத்து அதை வந்து இப்படி சுற்றி நம்ம வந்து அந்த விரலுக்குள்ளே விட்டு இழுத்துற போகிறோம். நார்மலாக முடிச்சு போடுறது தான் அப்படியே பண்ணணும். முடிச்சு போட்டதும் அதை வந்து அப்படி டைரெக்டாக இழுத்துறக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் அதை வந்து மேலே பார்த்து லூஸ் பண்ணி விட்டு ஒரே அளவுக்கு ஈவனாக வந்து அதை வந்து இழுக்கணும். இதே மாதிரி வந்து கரெக்டாக இழுத்துக்கணும். எந்த இடத்துல வந்து நீங்கள் முடிச்சு போடுறீங்களோ அதே அளவுக்கு தான் வந்து அடுத்த இதுலேயும் வந்து அதே இதுக்கு நேராக தான் வந்து நம்ம முடிச்சு போடணும். இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் 1 இன்ச் அளவுக்கு வந்து நூலை எடுத்துக்கலாம். நூலை பிரிச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரி தான் நம்ம போடணும். கரெக்டாக நூலை பார்த்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அதே மாதிரி வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு நூலை பிடிச்சிக்கிட்டு அது வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து நம்ம இழுத்து மேலே அதை உள்ளே விட்டு இழுத்துக்கலாம். இப்போ இழுத்தாச்சு. அதை வந்து கரெக்டாக வந்து லூஸ் பண்ணி விட்டு அப்படி லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி இழுத்து அதை விட்டுறணும். இப்போ வந்து நம்ம போட்டாச்சு. இதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அதை போட்டுக்கலாம்.
கடையில் வந்து saree வாங்கும்போது சில சாரீஸில் வந்து அவங்களே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. சப்போஸ் வந்து போடலை அப்படின்னா வந்து நம்மளே இதே மாதிரி வீட்டில் போட்டுக்கலாம். நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்க. கொஞ்சம் போடுறதுல வந்து இது வந்து பேசிக் மாடல் தான். இதிலே வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. அது வந்து நான் இன்னும் அடுத்து வீடியோஸ் போடுறதுல வந்து சொல்லித்தரேன். இது வந்து பேசிக் மாடல். இதை வந்து ஃபஸ்ட்டு பழகினாலே வந்து அடுத்த மெத்தட்லாம் ஈஸியாக வந்துடும். ஓகே, இதே மாதிரி வந்து நம்ம இப்போ முடிச்சு போட்டாச்சு. எந்த இடத்துல வந்து நீங்கள் முடிச்சு போடுறீங்களோ அதே அளவுக்கு தான் வந்து ஒரே லைனாக அந்த முடிச்சு இருக்கிற மாதிரி போடணும் கரெக்டாக. இதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம எடுத்து நம்ம இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பாதி போட்டிருக்கேன். நான் வந்து பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். இப்போ வந்து லாஸ்ட் வந்தாச்சு. இப்போ முடிய போகுது. கடைசி இது போட்டுக்கிட்டு இருக்கோம். இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து saree எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் நல்லா பியூட்டிஃபுல்லாகிட்டு, நீங்களும் இதே மாதிரி வந்து தீபாவளி saree எடுத்திருந்தீங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் வீட்டிலேயே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.